முகேஷ் அம்பானி அவர்களோட பையன் ஆனந்த் அம்பானி அவரோட வருங்கால மனைவிக்கு கல்யாண பரிசா ஒரு மிகப்பெரிய வீட்டை கிஃப்டா தரப்போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதை பத்தின முழு விவரத்தை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே இப்ப மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்குது முகேஷ் அம்பானி அவர்களோட பையன் ஆனந்த் அம்பானி அவர்களோட கல்யாணம் தான். ஏன்னா அவரோட ஃப்ரீ வெட்டிங்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1200 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஒரு கல்யாணத்துக்கு உலகத்தோட மிகப்பெரிய தொழிலதிபரான பில் கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்னு ஏகப்பட்ட முக்கியமான நபர்கள் வந்திருக்காங்க. இந்தியா மட்டுமல்லாது உலகத்தில் உள்ள மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த உலக நாடையே ஒரு ப்ரீ வெட்டிங்க்கு அம்பானி அவர்கள் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. இந்த ஒரு நிலையில இன்னைக்கு மார்ச் 3 ப்ரீ வெட்டிங்கோட கடைசி நாள். இதுல ஆனந்த் அம்பானி அவர்கள் அவங்களோட வருங்கால மனைவிக்கு ஒரு கிஃப்ட் தரதுக்கான முன்னேற்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத செஞ்சு பார்த்திருக்காங்க. அண்ட் அப்படி அவங்க செய்யும் போதுதான் அந்த கிஃப்டோட வேல்யூ, அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறதுலாம் தெரிய வந்திருக்கு. ஆனந்த் அம்பானி அவர்கள் அவங்களோட வருங்கால மனைவி ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீட்டை பரிசா கொடுக்க போறாரு. வீடு அப்படின்னா சாதாரணமான வீடெல்லாம் கிடையாது, மிக பிரம்மாண்டமான முறையில் தயாராகிருக்கு. அந்த ஒரு வீட்டிலேயே ஸ்விம்மிங் பூல், தியேட்டர், ஜிம் அப்படின்னு எல்லாமே இருக்காமா. மிகப்பெரிய அறைகள் கொண்டதாமா. அங்க உள்ள ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாத்ரூம்ல தங்கத்தாலான கண்ணாடி, வைரத்தாலான கற்கள் அப்படின்னு எத்தனையோ விதமான டிசைன்ஸ் பண்ணியிருக்காரு. மார்பிள்லாம் எங்கெங்கேருந்தோ இறக்கியிருக்காரு. ஒட்டுமொத்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்த்தா கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வீடு அவங்களுக்கு கிஃப்டா போக போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களும் ஆனந்த் அம்பானியும் மட்டும் தங்குறதுக்கு இத்தனை கோடி மதிப்பிலான வீடா அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்பட்டிருக்கு. நீங்க இந்த ஒரு கிஃப்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சோசியல் மீடியால இப்ப பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா சமந்தா அவர்களோட அடுத்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான். சமந்தா அவர்கள் தமிழ் மட்டும் இல்லாத தெலுங்குலையுமே நம்பர் 1 ஹீரோயினா இருந்தாங்க. இவங்க இல்லாத படமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்பர் 1 இருந்தவங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பர்சனல் லைஃப்பில் இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில லாஸ், மேலும் இவங்களுக்கு வந்திருந்த அரிய வகை நோய், இது எல்லாமே இவங்கள சினிமாவில் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில் எப்படா தலைவி கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தளபதி 69ல் இவங்க தான் ஹீரோயினியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. தளபதி அவர்கள் அரசியல் பிரவேசத்துக்கு முன்னாடி நடக்க போகிற கடைசி படம் தான் தளபதி 69. அந்த ஒரு படத்தில் இவங்க தான் ஹீரோயினியாக ஒர்க் பண்ண போகிறாங்களாமா. மேலும் அந்த ஒரு படத்தை டைரக்டர் அட்லி அவர்கள் தான் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தளபதியை வச்சு இயக்கிறதா ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அட்லி தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அட்லி, தளபதி விஜய் அண்ட் சமந்தா 3 பேரும் தெரியலையே தெரிக்க விட்டுருந்தாங்க. அண்ட் மறுபடியும் இந்த ஒரு காம்போ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் சமந்தாக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் இந்த ஒரு காம்போவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.